ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறோம். என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். ஃபிசிக்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜேஇலையும் நீட்லேயும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12th இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க், எதிர் 5 மார்க்லையும் கேட்கலாம். சரி, இன்றைக்கி அதை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ C is equal to Q by V. ஸோ இன்றைக்கி எனர்ஜி ஸ்டோர்டு இன்றைக்கி கெப்பாசிட்டர் பார்க்குறோம். இதில் C is equal to Q by Vங்கிறது ஏன் எடுத்தோன்னே நம்ம இது பார்க்குறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா தெரியாமல் நமக்கு எதுவுமே பண்ண முடியும். இதிலே 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அப்போ சார்ஜ் என்ன ஆகும்? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள். அப்போது C is inversely proportional to V. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சொன்னால் இது கேட்கக்கூடாது, எதிர்மறையாக இருக்கும். ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர் இன் எ கெப்பாசிட்டருக்கு போகலாம். ஸோ இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? C is equal to epsilon naught A by D. அது என்ன ஃபார்முலா? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? அப்போது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஏரியா. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியானா அந்த 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்குள்ள ஏரியா. எப்படி? ஸோ சார்ஜ் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் கொடுத்துக்கலாம், இங்கே மைனஸ் சார்ஜ் கொடுத்துக்கலாம். இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஏரியாங்கிறது ஏ, இது டிங்கிறது டிஸ்டன்ஸ். இதைத்தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ ஜேஇ எக்ஸாம்லேயும் நீட் எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் எப்போ பார்த்தாலும். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் இப்படி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது 2 தெரிஞ்சாலே போதும் நமக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ டயக்ராம் தேவையில்லை, இருந்தாலும் நான் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து சிம்பிள் டயக்ராம். மைனஸ் அது மைனஸ் சார்ஜ் வந்து ப்ளஸ் சார்ஜுக்கு போகுது. ஸோ அப்போ அது மைனஸ் க்யூ, இது ப்ளஸ் க்யூ. அப்போ பார்த்திங்கன்னா த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம், அதாவது த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சார்ஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அப்போ லெட் அஸ் கன்சிடர் 2 பேரலல் பிளேட். த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி பாசிட்டிவ் சார்ஜ். அவ்வளோதான். அப்போ டி இஸ் எ டிஸ்டன்ஸ். இவ்வளோதான். அப்போ எனர்ஜி கெப்பாசிட்டருக்குள்ளே எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு? அப்போ எனக்கு கெப்பாசிட்டர்னால் என்ன? இட் இஸ் எ எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் ஸ்டோரிங் சார்ஜ். அப்போ பார்த்திங்கன்னா சார்ஜையும் ஸ்டோர் பண்ணும், எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த சார்ஜு ஸ்டோர் ஆனது எனர்ஜி ஸ்டோர் ஆனது இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ அப்போ ஒர்க் டன் நடக்கும். சம் ஒர்க் டன் நடந்தால் தானே சார்ஜ் ஆகும், இல்லைங்களா? சம் ஒர்க் டன் நடக்கிறதுனால தானே இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு விடிக்யூ. ரொம்ப சிம்பிள். எப்படி போட்டோன்னா ஒர்க் டன், ஸோ பொட்டன்ஷியல் நடக்குது, ஏன்னா வோல்டேஜ், இது ரெண்டுக்கு நடுவில் வோல்டேஜ். And then dq. So dq is a additional charge. dq is a additional charge or infinitesimally charge. Infinitesimally charge. ஓகேங்களா? இன்ஃபினிட்டெசிமலி சார்ஜ்னு என்ன? அடிஷ்னல் சார்ஜ்னு சொல்லலாம். ஸோ ஸ்மால் சார்ஜ்னு சொல்லலாம். ஸோ dq, dw is equal to vdq. அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்முலா என்ன? C is equal to q by v. ரொம்ப சிம்பிள். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? V ஈக்குவல் டு Q பை சியை கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஓகேங்களா. இந்த V இந்த பக்கம் போயிடுச்சு, C இந்த பக்கம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் டன் வந்து ஸ்மால் ஒர்க் டன் தான் இப்போ போட்டிருக்கோம். அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், டோட்டல் ஒர்க் டன் பார்க்க போகிறோம். அப்போது டோட்டல் ஒர்க் டன் என்ன, dW இஸ் ஈக்குவல் டு VdQ. அப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது, டோட்டல் ஒர்க் டனுக்கு இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன பண்ண முடியும், டோட்டலாக எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்டெகிரேஷன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம லிமிட் கொடுக்கணும் இல்லைங்களா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லிமிட் கொடுக்கணும். இங்கே சார்ஜ் தான் ஆப்ரேட்டர், அப்போ சார்ஜ் தான் லிமிட் கொடுக்கணும். சார்ஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, க்யூலேருந்து இனிஷியல் Q, ஃபைனல் இனிஷியல் 0, தட்ஸ் இட். அப்போது dW இன்டெகிரல் பண்ண என்ன வரும், W. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த Vயோட வேல்யூ நம்ம எழுதிடலாம், Q0. இந்த Vயோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், Q/C, Q/C இன்ட்டு dQ. அப்போ இதில் எது கான்ஸ்டன்ட்டு, இதுதான் கான்ஸ்டன்ட். ஏன், ஆப்ரேட்டர் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதாவது dQ இருக்கும், அது ஆப்ரேட்டர், அதை சம்மந்தப்பட்ட வேரியபிள் இது Q. ஸோ அப்போ 1/C வெளியே எடுத்துடலாம். இப்போ பாக்கி என்ன இருக்கும், Q இன்ட்டு dQ. ரொம்ப சிம்பிள். அப்போ W இஸ் ஈக்குவல் டு 1/C அண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு பவர் ரைஸ் ஆகி ஒரு பவர் கீழே வரும். அது என்னது, Q²/2. அப்போ Q0, Q0. ஓகேங்களா. அப்போ W இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் போட்டோன்னா Qக்கு Q தான். அப்போ Q²/2C. ஏன்னா லோவர் லிமிட் போட முடியாது, லோவர் லிமிட் போட்டாலும் 0 தான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா Q²/2C நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, இதில் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன், Q இஸ் ஈக்குவல் டு CV, Q இஸ் ஈக்குவல் டு CV. அப்போது W இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிச்சோம், Q ஈக்குவல் டு CV. Q ஈக்குவல் டு CVங்கிறது இதிலிருந்து வந்தது. அந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ Q ஈக்குவல் டு CVங்கிறது என்னது, ஸோ இப்போ C² V² Q² பதில். அப்போ 2C, பாக்கி இருக்கிறது அப்படியே போட்டோம். அப்போ CC கேன்சல். அப்போ W இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், CV²/2. பாருங்கள், ஒரு C மட்டும்தான் இருக்குது. அப்போ CV²/2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், U இஸ் ஈக்குவல் டு 1/CV². பிகாஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி தானே பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ மின் தேக்குதல் பண்ணியிருக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு கெப்பாசிட்டரில். சரிங்களா. அப்போது எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணியிருக்குங்கிறது பொட்டென்ஷியல் ஒர்க் டன். அப்போ அது வந்து ½ CV². ஸோ இதுதான் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டரோட எனர்ஜி. ஸோ எவ்வளோ எனர்ஜி தேக்கி வச்சுருக்குன்னு பார்த்தாச்சு. இனி எனர்ஜி டென்சிட்டி பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, C = ε0A/d. என்னென்னா பேரலல் பெட்டி கெப்பாசிட்டர் நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ V = ED. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தூக்கி இதில் போடுறோம். U = ½ C என்னது ε0A/d அண்ட் Vக்கு பதில் ED. அப்போ ED². எப்படி ED², இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ Vயை சப்ஸ்டியூட் பண்ணால் ஹோல்² அப்படியே வந்துடும். அப்போ இந்த டியும் இந்த டி கட் ஆகினா ஒரு டி இங்கே இருக்கும். அப்போ ED² ஆகும். அப்போ U = 1/2 ε0A. அப்போ என்ன ஆகும், இந்த DD கேன்சல் ஆனால் என்ன ஆகும், E² வரும். ஜஸ்ட் அப்போது E² வரும், ஒரு D வரும். அந்த AD தான் வால்யூம். ADனா என்ன, வால்யூம். சரிங்களா. அப்போ ADங்கிறது என்ன, வால்யூம். ஏங்கிறது ஏரியா, Dங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டும் சேர்த்து என்னது, AD = வால்யூம். அப்போ U = 1/2 ε0. இது வால்யூம் ஆகி போச்சு. அப்போ நம்ம டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி இப்படி தான் சொல்லணும். இது வந்து என்னது, எனர்ஜி டென்சிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். நான் U = 1/2 ε0E²ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க். எப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லணும். எனர்ஜி டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க, ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். பாருங்கள், கெப்பாசிட்டர்னால் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரிங் சார்ஜ் அதுங்கிறது கேட்கலாம். இல்லைனா இந்த C அண்டு V அண்டு Q எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா. எல்லாம் ஓவரால் பார்த்துக்கோங்க.
டெரைவ் பண்ணி காட்டுங்க, பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜேஇ நீட்டுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதான் வரப்போகுது. அண்ட் +2க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த வருஷம் பப்ளிக்கு 3 மார்க்கில் கண்டிப்பாக வருது. ஸோ எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜேஇ எக்ஸாம்லேயும் நீட் எக்ஸாம்லேயும் அடுத்த வர 2-3 மாதம் கழிஞ்சு 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாய்மொழி தமிழில் நான் எடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.